அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து பிப்ரவரி மாதத்தில் உறுதியாக மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய விதமான மாறுதல் எதை உறுதிப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது உறுதியாக ராகு, கேது, சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த மாற்றமும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இல்லை. ஆனால் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகின்றனர். 9ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் 9ஆம் இடத்திற்குரிய பலன்களை அற்புதமாக கொடுக்க போகிறார். எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் வக்ர நிவர்த்தியும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய நவ கிரகங்களிலே தலைவன் என்றும் முதன்மையான முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் குரு மற்றும் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அவ்வளவு சிறப்பானதாக அமைய போகிறது. அதே போன்று பஞ்சமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அவர் இறுதியில் தான் வக்ரகதியில் திரும்ப போகிறார். பெரும்பாலும் பஞ்சமத்தில் நேர்கதியில் வலம் வரக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு மிக சிறப்பான யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கிறது இந்த வேளையில். மேலும் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 3, 4, 5 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சூரியன் தைரியஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறாருங்க. பொதுவாக சூரியன் சனி இணைவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் என்பதால் அதிக கவனம். நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வுகளை நடத்துவதிலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதிகமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவை என்பதும் யதார்த்தமான உண்மை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது பல சிரமங்களை விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமான அமைப்பில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் ராசியின் நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட சந்திரனின் அமைப்பால் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக அமையக்கூடிய யோகத்தை முதன்மையாக முழு சுபகிரகமான குரு சப்தமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதாலும் ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சனியும் இந்த மாதத்திற்கு பிறகு பஞ்சமத்தில் நுழைய போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்படும். குடும்பத்தில் பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கலாம். ஏனென்றால் கலஸ்தரஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் குரு. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி இந்த தருணத்தில் பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். திருமண வயது வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு பல்வேறு வகையான தடைகள்ல சந்தித்து வந்த சூழலில் அந்த தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது.
மேலும் பல்வேறு வகையில வரவுக்கான தடைகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த வரவுகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிம்மதியும் உற்சாகமும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவு சாதகமாக அமையும். ஏற்கனவே நிர்ணயித்த பணிகளை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிக்க முடியுங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அது எதிர்கால நலனை பாதிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். மூலப்பொருட்களின் விலை திடீரென மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கினாலும் நிதி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்களை தேடி தொழில்துறையில் வருகிறது என்பதை சூரியன், குரு மற்றும் செவ்வாய், கேது போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றம் உறுதியாக இந்த தருணத்தில் தொழில்துறையில் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் ஆஹா ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே பெரிய அளவுல சிரமமின்றி இந்த தருணத்தில் கலைத்துறையில் பெயர் புகழ் சம்பாதிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும். மேல்மட்ட தலைவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவு பெருகும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த வாய்ப்புகள் மிக வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் அதிகரிக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான தடைகள் முற்றிலுமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் மந்தமாக நடைபெற்ற பணிகளை இனி துரிதமாக மேற்கொள்வதோடு நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்கள் அடைக்க முடியும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சப்தமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன் பஞ்சமத்தில். எனவே மிக சிறப்பான அமைதியான சூழல். மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. மலமெளவென சுப நிகழ்வுகள் கைகூடும். அனுகூலமற்ற நிகழ்வுகளும் அனுகூலமாக மாறுவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த பிப்ரவரி மாதத்தில் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் அகன்று மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும்.